மொத்தம் 55 ஆண்டு காலம் இந்த திராவிட ஆட்சியில திமுகவோட ஆட்சி எத்தனை வருஷங்க? கருணாநிதி தெரு தெருவா போய் சொன்னாரு, என்னை கடலில் வீசி இருந்தாலும் கட்டுமரமாக மிதப்பேன். அந்த ஆராசா வாயை திறந்தாலே போய் மயிலாட் மயிலாட் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் இப்படியே புலம்பிட்டு இருக்கிறவரு, இப்படியே கத்திட்டு இருக்கிறவரு, இத பத்தி பேசாதேன்னு சொல்ற இந்த வாயி ஏன் அப்போ அந்த வாய் அப்போ அப்படி பேசிச்சு? உங்களுக்கு வந்தா அர்த்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? தமிழ்நாட்டோட மானத்தை கப்பலேற்றுற விதமா செயல்படக்கூடிய திமுகவின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெபாசிட்டியே இல்லாத முதல்வர் காங்கிரஸ் கட்சிக்கு என்னைக்குமே ஒரு மேட்டிமைத்தனம், ஒரு ஜமீன்தார்த்தனம், தான் மட்டும்தான் ஒரு செயல்பாடு காங்கிரஸ் கட்சிக்கு என்றுமே உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தால பவர்ல இல்லாம பதவியில இல்லாம வாழ முடியாதோ அதே போன்றுதான் காங்கிரஸ் கட்சியும் பாரத பிரதமர் சபையில பேசும்போது கூச்சல் குழப்பம் சந்தக்கடை மாதிரி ஒரு தெருமுனையில கூட இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு இருக்காது. எச்சக்கலைக்கு எதிர்கலைங்கிற கதையா இவங்களே எச்சக்கலையாவும் இவங்களே எதிர்கலையாவும் ஆளுங்கட்சியை எதிர்த்து இந்த புள்ளி வச்ச இண்டி கூட்டணி செயல்படுகின்றது. மமதைக்கு, ஆணவத்திற்கு, ஜனநாயக விரோத செயல்பாட்டிற்கு நரேந்திர மோடி அவர்கள் சம்மட்டியடி அடித்துள்ளார்கள். காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட்ட இந்த இண்டி கூட்டணி நிறுத்திக் கொள்ள வேண்டும். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பாராளுமன்றத்தில் பேசக்கூடாதுன்னா இவங்க ஏன் ஹத்ராஸ் சம்பவத்தையும் இவங்க ஏன் ஜம்மு காஷ்மீர் சம்பவத்தையும் திமுக எம்பிக்கள் எதற்காக பேசுவானே? இவங்க எந்தெந்த ஊர்ல இருந்தா கூக்குரல் இடுவாங்களா? ஜார்ஜ் சோரஸை விட்டு பேச வைப்பாங்களா? இவங்க வெளிநாட்டு அந்நிய சக்திகளை விட்டு பேச வைப்பாங்களா? ஆனா இந்திய நாட்டுல கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பத்தி, தமிழ்நாட்டில் நடந்ததை பத்தி அனுராக் தாக்கூர் பேசக்கூடாது. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள். வணக்கம் ஜி. ஜி, இப்போ மக்களவையில ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவரான பிறகு இப்போ அவர் பேசி வருவதெல்லாம் மக்களிடையே பெரிய சலசலப்பை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக இந்து மக்களிடையே ராகுல் காந்தி மீது பெரிய ஒரு வெறுப்பை உண்டாக்கி இருக்கிறது. இது குறித்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பல தகவல்களை பேசி வருகின்றனர். அங்க என்னஜி நடந்துட்டு இருக்கு மக்களவையில, நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சிக்கு என்னைக்குமே ஒரு மேட்டிமைத்தனம், ஒரு ஜமீன்தார்த்தனம், ஒரு தான் மட்டும்தான் அப்படி என்று ஒரு கர்வத்துடன், மமதையுடன், அகங்காரத்துடன் கூடிய ஒரு செயல்பாடு காங்கிரஸ் கட்சிக்கு என்றுமே உண்டு. அதற்கு அந்த பட்டத்து இளவரசராகவே தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கும் ராகுல் காந்திக்கு இது அதே குணம், அந்த ரத்தத்தில் ஊறி போன அந்த செயல் காங்கிரசின் மிச்ச சொச்சம் அப்படியே ராகுல் உடம்புல ஓடுது. பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு பவர் இல்லாம எப்படி திராவிட கட்சிகளால, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தால பவர்ல இல்லாம பதவியில இல்லாம வாழ முடியாதோ அதே போன்றுதான் காங்கிரஸ் கட்சியும் திமுகவிற்கு சற்றும் தலைத்ததாக இல்லாமல் காங்கிரஸ் கட்சியும் அதே மமதையுடன், அதே ஆணவத்துடன், பதவி வெறியுடன் செயல்படுகின்றது. இதை நான் போற போக்குல நான் ஒரு குற்றச்சாட்டா சொல்லல. நேத்திக்கு ராகுல் காந்தி பேசும்போது பிரதமர் உட்பட அனைத்து அமைச்சர்களும், கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைதி காத்து ராகுலின் பேச்சை செவிமடுத்தார்கள். இடையிடையே இடைமறித்தது இருக்கலாம், ஆனால் ராகுல் காந்தியை யாரும் தொடர்ந்து பேச விடாமல் செய்யவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஜனநாயக விரோதமான பாசிஸ்ட் கட்சி, முசோலினியின் வழித்தோன்றல்கள், எப்படி சோனியா காந்தியின் குடும்பம் முசோலினிக்கு நெருக்கமானவர்கள் என்று ஒரு பேச்சு இருக்கின்றதோ அதை மெய்ப்பிக்கும் விதமாக ராகுல் காந்தியின் செயல்பாடு, ராகுல் காந்தியின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பாசிச மனப்பான்மையுடன், ஜனநாயக விரோத செயல்பாட்டுடன், குறிப்பாக இந்திரா காந்தி எப்படி மிசாவையும் எமர்ஜென்சியும் கொண்டு எதிர்கட்சிகளின் குரல் விலையை நெருக்கினாரோ அதே போன்று ராகுல் காந்தியும் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சை இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் சபையில பேசும்போது கூச்சல் குழப்பம் சந்தக்கடை மாதிரி ஒரு தெருமுனையில கூட இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு இருக்காது. ஒரு மட்ட ரகமான ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் வேலையை காங்கிரஸ் கட்சி செய்து கொண்டு எதேச்சதிகாரத்தனத்துடன், மமதையுடன் செயல்படுகின்றது. ஒரு பேச்சுக்கு வச்சுங்க, நெருப்புன்னா வாய் சுடாது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 100-150 சீட்டை தாண்டி இருந்ததுன்னா பாராளுமன்றத்தை இவங்கள என்னெல்லாம் கேலி கூத்தாக்குவாங்கன்னு பாருங்க. வாயை திறந்தா பாராளுமன்றத்திலேயே பொய் சொல்ல வேண்டியது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நேத்திக்கு
முரசொலி மாறன் அவர்கள் நீங்க சனாதானத்தை பத்தி பாராளுமன்றத்துல எப்படி பேசலாம் அப்படின்னு அவர் ஒரு வேற பிரச்சனையை டைவர்ட் பண்ணும் போது அங்கே அவர் இடைமறிக்கப்பட்டு நீட்டு தாரணையா கோர்ட்ல இருக்கு. அப்புறம் ஏயா நீ என்ன ஹைகோர்ட்டுக்கா இங்க பேசுறேன்னு செருப்படி பதில் கிடைத்தவுடன் தான் இவர்கள் உட்கார்ந்தார்கள். இவர்கள் லாவணி பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நம்ம ஊர்ல ஒரு முதுமொழி உண்டு, எச்சக்கலைக்கு எதிர்கலைங்கிற கதையா. இவங்களே எச்சக்கலையாவும் இவங்களே எதிர்கலையாவும் ஆளுங்கட்சியை எதிர்த்து இந்த புள்ளி வச்ச இந்தி கூட்டணி செயல்படுகின்றது. இவர்கள் மமதையுடன் ஆணவத்துடன் ஒண்ணுல இன்னைக்கு மோடி பிரமாதமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. 534க்கு 535க்கு 99 மார்க் வாங்கிட்டு நீ ஏதோ 100க்கு 99 மார்க் வாங்கின மாதிரி பேசுறீன்னு செவிலியே அறையும் விதமாக இவர்களின் மமதைக்கு செவில்ல ஒண்ணே இவங்க பிசிக்கலா எடுத்துப்பாங்க. யானைக்கு அறோம்னா குதிரைக்கு குறோம்னு பேசக்கூடிய கும்பல் இவங்க. அதுக்காக தெளிவா சொல்றேன், இவருடைய மமதைக்கு ஆணவத்திற்கு ஜனநாயக விரோத செயல்பாட்டிற்கு நரேந்திர மோடி அவர்கள் சம்மட்டியடி அடித்துள்ளார்கள். இவர்கள் எச்சரிக்கையுடன் காங்கிரஸ் கட்சியானது எதிர்க்க, குறிப்பாக இந்த இந்தி கூட்டணியில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சியானது அவருடைய கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். இப்ப மோடியை இவங்க ஒரு 150 200 எம்பி குந்திக்கிட்டு இவங்க இந்த மாதிரி குரல் கொடுத்து அமைக்கலாம்னு நினைக்கிறாங்களே. நாளைக்கு ஒருவேளை பிஜேபி இதே திருப்பி செஞ்சதுன்னு வச்சுங்க, 300 எம்பிக்கள் எப்பெல்லாம் ராகுல் காந்தியோ, எப்பெல்லாம் ஆபாச ராசாவோ, எப்பெல்லாம் இந்த 2G இந்த கேபிள்ல திருடிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டுல இருக்காரு தயாநிதி மாறனோ, எப்பெல்லாம் இந்த 2Gல மாட்டியுள்ள கனிமொழி இவங்க எல்லாம் பேச ஏந்திருக்கிறாங்களோ, எப்பெல்லாம் பட்டத்திலவரசர் ராகுல் காந்தி ஏந்திருக்கிறாரோ, அப்பெல்லாம் பிஜேபி சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இவங்களை பேச விடாம தடுத்தா எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. இவங்க என்ன செய்யறாங்களோ அதுக்குதான் பதில் கிடைக்குமே தவிர, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஜனநாயக விரோத சக்தியாக செயல்படக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட்ட இந்த இந்தி கூட்டணி நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஜனநாயக முறையில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள். தமிழ்நாட்டில இருந்து போன திமுக எம்பிக்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை பத்தி எதுவுமே பேசாத நிலையில பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் அவர்கள் அதை பேசியிருந்தார். ஆனா அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர் திமுக எம்பிக்கள். இதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பாராளுமன்றத்துல பேசக்கூடாதுன்னா இவங்க ஏன் ஹத்ராஸ் சம்பவத்தையும் இவங்க ஏன் ஜம்மு காஷ்மீர் சம்பவத்தையும் திமுக எம்பிக்கள் எதற்காக பேசுவானே? நடக்காத பல்வேறு சம்பவம். இதுல கர்நாடகால அந்த கல்புர்கிங்கிறவரை எவனோ சொன்னான். அதுக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, கொலை குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டும் கூட இவர்கள் அருந்ததி ராயில் இருந்து இந்த முற்போக்கு வேடம் அணிந்து செயல்படக்கூடிய இந்த ஜனநாயக விரோத பாசிச சக்திகள், இந்த நகர்ப்புற நக்சலாக அர்பன் நக்சலாக செயல்படக்கூடிய சக்திகள், இவங்க எந்தெந்த ஊர்ல இருந்தா கூக்குரல் இடுவாங்களாம், ஜார்ஜ் சோரஸை விட்டு பேச வைப்பாங்களாம், இவங்க வெளிநாட்டு அந்நிய சக்திகளை விட்டு பேச வைப்பாங்களாம். ஆனா இந்திய நாட்டுல கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பத்தி, தமிழ்நாட்டுல நடந்ததை பத்தி அனுராக் தாக்கூர் பேசக்கூடாதான். இது குதிரை கொள்ளுக்குன்னா வாயை திறக்குது, கடிவாளம்னா வாயை முடிக்குதுன்னு ஒரு பழமொழி உண்டு. அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க செய்யக்கூடிய கூத்துக்கள் எல்லாம் அங்கே வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு தமிழ்நாட்டோட மானத்தை கப்பலேற்றுற விதமா செயல்படக்கூடிய திமுகவின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியே இல்லாத முதல்வர். இதை நான் சொல்லல, சோசியல் மீடியால இருந்து, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து எத்தனையோ மணி போன்ற பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் மணின்னு இருக்காரு, அதுக்கப்புறம் எத்தனையோ பத்திரிகை ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேரு ஒரு செயலற்ற முதல்வராக, பொம்மை முதல்வராக செயல்படுகிறார் என்று இளம் சிங்கம் அண்ணாமலை கூட குற்றம் சாட்டியுள்ளார். செயல்பாடற்ற முறையிலே இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினின் இன்எஃபிஷியன்சி, ஒரு நிர்வாக திறமின்மை என்பது முகத்திரை கிழிந்து தொங்குவதை தாங்க முடியாமல் தான் நீ எப்படி கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பத்தி பேசலாம்? அப்ப நீ எதுக்கு வேற ஊரை பத்தி நீ ஏன் பேசின? அப்ப நீ இல்ல முன்னுதாரணமா இருந்திருக்கணும். இத பத்தி பேசாதேன்னு சொல்ற இந்த வாயி ஏன் அப்போ அந்த வாய் அப்ப அப்படி பேசிச்சு? உங்களுக்கு வந்தா தான் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? ராசா அவரு என்ன பேசுறாருன்னா, தேர்தலின் போது 8 முறை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தும் கூட ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை பாஜகவால். அது மட்டும் இல்ல, பாஜக அரசு என்பது பாசிச கொள்கையை கடைபிடிக்கிறது,
பட்டியலின சிறுபான்மையினர் மக்களை வந்து ஒடுக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வந்து ராசா அவர்கள் வந்து முன்வைத்திருக்கிறார். இதற்கு உங்களோட பதில் என்னது? அந்த ராசா வாயை திறந்தாலே போய் மயிலாட் மயிலாட் சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் மயிலாட் மயிலாட் இப்படியே புலம்பிட்டு இருக்கிறவரு, இப்படியே கத்திட்டு இருக்கிறவரு, இவரு என்னமோ பெரிய ஜனநாயக பாதுகாவலர் மாதிரியும், இவரு மட்டைக்கு 2 கீத்தா கழிச்சு கீத்து முறைஞ்சு ஊரெல்லாம் கொண்டு போய் வித்தா மாதிரியும், இவரு என்னமோ பெரிய ஒரு அறிவு ஜீவி மாதிரியும், இவரு தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு 8 முறை வந்தார். ராஜீவ் காந்தி கூட 28 முறை ஜி.கே. மூப்பனாரை முன்னிறுத்தி சட்டமன்றத்துக்கு பிரச்சாரம் செஞ்சாரு. அதனால வெற்றி தோல்விதான் முடிவு செய்யும்னா, நீங்க 13 வருஷம் கூப்பிட உட்கார்ந்து இருந்தீங்களே. மொத்தம் 55 ஆண்டு காலம் இந்த திராவிட ஆட்சியில திமுகவோட ஆட்சி எத்தனை வருஷங்க? 18 வருஷமோ 20 வருஷமோ தானங்க. 30 வருஷத்துக்கு மேல அண்ணா திமுக தானே இருந்தது. பிஜேபியோட பீட்டுன்னு நீங்க ஏத்துற அண்ணா திமுக தானே இருந்தது. அப்ப உங்களுடைய திறமை என்ன? நீங்க ஏன் தேர்தல தோத்து போனீங்க? கருணாநிதி தெருவா போய் சொன்னாரு, என்னை கடலை வீசி இருந்தாலும் கட்டுமரமாக மிதப்பேன் அப்படின்லாம் சொல்லி சொன்னாரு. விறகாக என்னை வெட்டி வீழ்த்தினால் விறகாக பயன்படுவேன். எவ்வளவு டயலாக் விட்டாரு. அப்ப கருணாநிதி வந்து தேர்தல தோத்தது இவர் என்ன சொல்லுவாரு? அப்ப இது வேற வாய், அது நாரவாயா? அப்ப ஊருக்கு தாடிக்கு ஒரு சீக்காய், தலைக்கு ஒரு சீக்காயா? அதனால இன்னொன்னு நான் சொல்றேங்க, ஒத்த ஓட்டு பிஜேபின்னு ட்ரெண்ட் பண்ண பார்த்தாங்க, அது நடக்கல. அதுக்கப்புறம் 8 ஓட்டு உமா ஆனந்தன்னு இந்த திராவிட கும்பல் அத்தனையும் சேர்ந்து இந்த பொய்யா புழுகிட்டு திரியிற அத்தனை கும்பலும் அந்த உமா ஆனந்தனோட ஓட்டு பெட்டியை எண்றதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியால 8 ஓட்டு உமா ஆனந்தன் ட்ரெண்ட் பண்ண பார்த்தாங்க. ஏன்னா அதே டிவிஷன்ல நான் 35 வருஷமா வேலை செய்யறேன். நான் என்னுடைய டிவிஷன்ல தான் உமா ஆனந்தன் எலக்ட் ஆகி வந்திருக்காங்க. 8 ஓட்டு உமா ஆனந்தன் பொய்யா ஒரு பொய்ய புழுவி அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க பார்த்தாங்க. அதுவும் நடக்கல. ஒத்த ஓட்டு பாஜக எடுபடல, 8 ஓட்டு பாஜக எடுபடல, நோட்டாவோட போட்டி போடுற பாஜக எடுபடல. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 3% இருந்து கிட்டத்தட்ட 14 கூட்டணியா சேர்ந்து பார்க்கும்போது 19% வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். மக்கள் மனதில் போய் நின்றுருக்கோம். 24ல அதிமுகவை பின்தள்ளி விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடும் போட்டி ஏற்படுத்தக்கூடிய வகையிலே, அதுவும் நான் வேலை செய்யக்கூடிய தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில திமுக பிஜேபிக்கு வெறும் 5000 ஓட்டு தான் வித்தியாசம். அந்த அளவுக்கு பாஜகவோட எழுச்சியை கண்டுதான் இந்த திமுக அதிமுகவும் எப்படி மாத்தி மாத்தி கூறுறாங்க பாருங்க. ஒண்ணு நாங்க இருப்போம், இல்ல அவங்க இருப்பாங்க. இது எங்களுக்குள்ள பங்காளி சண்டை. இந்த பங்காளி சண்டையில பிஜேபி எப்படி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, பாயங்களே பாதிரியாரே நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா பிஜேபி உள்ள பூந்துரும் இப்படின்னு மிரட்டியே இவங்க வந்து அவங்களை தாஜா பண்ண பார்த்தாங்க. அவங்க அதை நம்பல. வேலூர்ல இருந்து கன்னியாகுமரியில இருந்து எல்லா ஊர்லயுமே மைனாரிட்டிகள் பாஜகவிற்கு மைனாரிட்டிகளும் வாக்களித்துள்ளார்கள். அப்படி இருக்கும்போது இவர் பூச்சாண்டியை கலப்புறாரு. இப்ப 10 வருஷம் மோடி பிரதமரா இருந்துட்டாரு. எங்கேயாவது ஒரு இஸ்லாமியருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததா? ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேங்க, இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ பிரச்சனை என்றால் எல்லா கட்சியும் போய் நிற்கும், பிஜேபி உட்பட. இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை என்றால் அனைத்து கட்சிகளும் போகும், பிஜேபி உட்பட. கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை என்றால் அனைத்து அரசியல் கட்சியும் போகும், பிஜேபி உட்பட. ஆனால் இந்துக்களுக்கு பிரச்சனை என்றால் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே தான் வரும். ஏனென்றால் அனைத்து மதத்தையும் சமமாக நடத்தும் பாரதிய ஜனதா கட்சியை இவர்கள் மதவெறியர்கள் என்று முத்திரை குத்த பார்க்கின்றார்கள். இவங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதை இளம் சிங்கம் அண்ணாமலையும் நரேந்திர மோடியும் துவம்சம் செய்து இவர்களை பிளந்து கட்டுகிறார்கள். அந்த வலி தாங்காமல் தான் ஆராசா கதறுகிறார். அதனால அவர் வந்து அந்த இதுல கவட்டையில மாட்டின எலி இவரு. அதனால நீங்க அந்த எலி பொறி வச்சிருப்பாங்க, எலி பொறியில மாட்டின எலி மாதிரி ஆராசா கதறாரு. அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல அதிரடியான தகவல்களையும் கருத்துக்களையும் நார்தர்ன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி, வணக்கம்.